Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم طيبا نافعا. صدق الله صدق رسول الله صلى الله عليه وسلم. கொஞ்சம் இடமெல்லாம் முன்னால் இருக்குது, கொஞ்சம் வாங்க. மழை நேரம் வெளியில் உட்கார முடியாது, கொஞ்சம் நெருக்கிய உட்காருங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு பேரருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுக்கவே ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடைகளிலே ஒன்று இந்த மழை என்ற அற்புதமான செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மழை இல்லாமல் மிகுந்த சிரமப்பட்டு மக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் இதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரர் எழுந்து நின்று சொல்கிறார்: அல்லாஹ்வுடைய தூதரே, வயல்கள் எல்லாம், அதாவது விளை நிலங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கிறது, தண்ணீருக்கு கிடைக்க முடியாமல் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக துஆ செய்கிறார்கள். தொழுது முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லக்கூடிய சமயத்தில் மக்கள் எல்லாமே மழையிலே நனைந்து கொண்டுதான் வீட்டிற்கு சென்றதாக சொல்லிவிட்டு அடுத்த வாரம் ஜும்மா வருகிறார். அதே நபர் எழுந்து நின்று சொல்லுகிறார்: அல்லாஹ்வுடைய தூதரே, தேவையான அளவுக்கு மழை பொழித்து விட்டது, நிலங்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைந்து விட்டது, எனவே மழை வேண்டாம் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம ஹவாலைனா லா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகம் வல் ஜிபால் வல் மிராப் வல் அவுதியா வ மனாபித்தில் அஷ்ஜார். யா அல்லாஹ், இந்த மழையை எங்களுக்கு சூழ இருப்பவர்களுக்கு என்ன செய்வாயாக, பொழிய வைப்பாயாக, எங்களுக்கு இப்பொழுது வேண்டாம். எங்களுக்கு சூழ இருக்கக்கூடிய நீர்நிலைகளில, தோட்டங்களில, எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேவைப்படுகிறதோ அது போன்ற இடங்களில் எல்லாம் மழையை பொழிய வைப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மழை அப்படியே நின்று விட்டது. தொழுது முடித்து நாங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது வெயிலிலே நன்கு வெயில் அடிக்கக்கூடிய நிலையில நாங்கள் வீட்டிற்கு சென்றோம் என்று அந்த தோழர் சொல்கிறார். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது, மழை வேண்டாம் என்று அந்த தோழர் சொல்லும் பொழுது யாரெல்லாம் மழையை நிறுத்து என்று சொல்லவில்லை, மழையை எங்களுக்கு சூழ இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து விடு என்று இடத்தை மாற்றி சொன்னார்களே தவிர இந்த மகத்தான அருள்கொடையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த துஆவிலே இன்னொன்று இருக்கிறது: எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் மழையை பொழிய வைப்பாயாக என்று. மழை ஒரு அருள்கொடை என்று சொல்லக்கூடிய அதே சமயத்தில் நம்முடைய நாடுகளிலே மழை வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக நிலைமை என்ன ஆகிவிடுகிறது? மழை தண்ணீரின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு ஊருக்குள் நுழைந்து என்ன செய்து கிடக்கிறது?
பெரும் சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மழையை நாம் திட்டக்கூடியவர்களாக, மழையை கண்டு எரிச்சல் அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடிய சமயத்தில் மழை பொழிந்த உடனேயே இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு பயன் தரத்தக்கதாக பொழிய செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்களாம். மழையை பயன் தரத்தக்கதாக பொழிய செய்வாயாக என்று துஆ செய்வார்கள். அதோடு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால், புதிதாக மழை அடிக்க ஆரம்பித்தது என்று சொன்னால், மழையிலே நனைந்து கொண்டு தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய ஆடைகளை நெகிழை செய்து மழை தண்ணீர் நேரடியாக தன்னுடைய உடலிலே படுவண்ணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை நெகிழை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை எந்த அளவுக்கு ரசித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மழையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வரவேற்றிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தோழர்கள் கேட்கிறார்கள், லிமா சனஅதா யா ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வினால் நமக்கு புதிதாக தரப்படக்கூடிய ஒரு அருட்கொடை. அதை நான் என்னுடைய மேடையில் என்ன செய்கிறேன், என்னுடைய மேடையிலே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மழையை கண்டால் நாம் எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிறோம். மழை நம்மிடத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது என்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரர்களால் ஒவ்வொரு எந்த ஒரு ஊர் இருந்தாலும் சரி, எங்கே ஒரு குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டாலும் சரி, அந்த குடியிருப்புகள் உருவாக்கப்படக்கூடிய அந்த இடத்திலேயே பக்கத்திலேயே அந்த ஊர் மக்களுக்கு தேவையான நீர்நிலைகளை உருவாக்குவது ஒரு தொடர்ந்த பழக்கமாகவே இருந்திருக்கிறார். அந்த நீர்நிலைகள் மழை நீரின் மூலமாக ஏரியாக மாறக்கூடிய, குளமாக மாறக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அதே போன்று கிணறு வெட்டப்பட்டிருக்கும். இவைகள் எல்லாம் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மக்கள் அந்த தண்ணீரை மழை வந்தாலும் கூட அந்த நீர்நிலைகளை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய உள்ளங்கள் மிகவும் சுருங்கிவிட்டது. நம்முடைய உள்ளங்கள் மிகவும் சுருங்கிவிட்டது. அதன் காரணமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நீர்நிலைகளை எல்லாம் மூடிக்கொண்டு அதன் மேல் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை தேவைகளுக்காக நீர்நிலைகளை மூடிக்கொண்டிருக்கிறோம். எனவே தண்ணீர் வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக வரும் பொழுது அது தன்னுடைய இடத்தை போய் சேர முடியாமல் தடுக்கப்படக்கூடிய சமயத்தில் அது தன்னுடைய எல்லையை தாண்டி வருகிறது. நாம் பாதிப்புக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு போர் தண்ணி வர்றத ஒரு முக்கியத்துவமாக நம்ம எடுத்துக்கொண்டோம். போர் தண்ணியை நம்ம ஒவ்வொரு வீடு கட்டக்கூடிய சமயத்திலேயே போர் தண்ணியின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அதன் மூலமாக தண்ணீர் வந்துவிட்டாலே போதும், நம்ம செழிப்பாக இருக்கலாம்ன்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த போருக்கு தண்ணீர் வருவது எங்கிருந்து வருகிறது, எப்படி வர வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை. நாம் என்ன செய்கிறோம், நீர்நிலைகளை, நீரூற்றுகளை தண்ணீர் வரவிடாத அளவுக்கு தடுக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு போரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதன் காரணமாகத்தான் 2 வருடங்களுக்கு முன்னால் சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரி நீர் அதை நிறைந்து போகக்கூடிய சமயத்தில் அப்படியே சென்னையுடைய ஒரு பாதி பகுதியை மூழ்கடித்து மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய சமயத்தில் அந்த அருள்கொடையை எப்படி ரசிக்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அருள்கொடையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு அந்த பாதுகாப்பு நோக்கத்தோடு நாம் செயல்படக்கூடியவர்களாக இல்லை. எல்லாவற்றிலுமே நாம் வரம்பு மீறி கொண்டிருக்கிறோம். எனவே இறைவனுடைய கோப பார்வை நம்ம மீது வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறார். இந்த சமயத்தில் ஒரு செய்தி ஏற்கனவே 2-3 தடவை இதே ஜும்மாவில் சொல்லியிருக்கிறோம், இப்பொழுது சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தெருக்களை உருவாக்கக்கூடிய சமயத்தில் அந்த தெருக்களுக்கு 2 தெருக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதிகளும் தண்ணீர் போக்குவரத்திற்கு ஏற்றவாறும் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு தகுந்தவாறும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பின்னாலே தண்ணீர் சேர வேண்டும் சொன்னால் அந்த தண்ணீர் நிற்காது, வேகமாக ஓடி அது போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடும். அதே போன்று தெருவில் தண்ணீர், மழை தண்ணீர் ஓடுகிறது என்று சொன்னால் சிறிது நேரத்திலேயே மழை தண்ணீர் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்து விடும். தெரு அப்படியே என்ன செய்துவிடும், சுத்தமானதாக மாறிவிடும்.
ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? முன்னால் நம்முடைய வீட்டிலே உள்ளவர்கள் திடீரென்று யாராவது வெளியாட்கள் வந்தால் அல்லது தெரியாத ஆட்கள் வந்தாலும் கூட ஏதேனும் மழையின் காரணமாகவும் வேறு காரணத்தினால ஒதுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் வீட்டிலேயே ஒவ்வொரு வீட்டிலேயும் திண்ணைகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த திண்ணைகளை என்ன செய்வார்கள்? விருந்தார்கள் வந்து உட்கார்வார்கள் அல்லது ஓய்வெடுப்பார்கள், எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். அந்த திண்ணையை தாண்டிய பிறகுதான் வீட்டுடைய முதல் சுவரே ஆரம்பமாகும். இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்தது. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய தெருக்களில மிகவும் விசாலமாக நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்து தந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு விசாலம்? ஒரு தெருவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வீட்டில் இருந்து எதிர்த்த வீட்டிற்கு இடையில 7 கஜம் அளவுக்கு இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். அதை விட தாண்டி நம்முடைய தெருக்கள் அமைக்கப்பட்டு இருந்தது. ஒரு தெருடைய வலது பக்கம் சென்றாலும் 7 கஜம் இருக்கும், இடது பக்கம் சென்றாலும் 7 கஜம் இருக்கும். இன்றைக்கு ஒரு ஆட்டோ முன்னேறத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்களிடத்துல உள்ளம் அப்படியே சுருங்கி போய் விருந்தார்கள் வந்தால் உட்கார்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதெல்லாம் தாண்டி வீட்டுடைய படியை தன்னுடைய வீட்டுடைய எல்லைக்குள் இன்றைக்கு அமைப்பதாக இல்லை. கேவலம் மோசமான ஒரு நிலைமை. வரக்கூடிய நாட்களில் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பற்றி கவலைப்படவில்லை. மிகப்பெரிய பெருக்கலாக இருந்தது. இன்றைக்கு வீடு கட்டுகிறோம் என்ற பெயரில வீடு கட்டி கொடுக்கக்கூடிய இன்ஜினியர்களும் சேர்ந்து இந்த நாசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கட்டுங்க, நீங்க உள்ள இடம் விடாதீங்க, இதுவரைக்கும் எல்லாரும் அதுதானே செய்யறாங்கன்னு சொல்லி இன்ஜினியர்களும் சேர்ந்து அவங்க வீட்டுடைய கட்டுமான பொறுப்பு தனக்கு வர வேண்டும் என்பதற்காக தொழில் ரீதியாகவும் வீட்டு உடமையாளர்களை நாசப்படுத்தியிருந்தார்கள். வீட்டு உடமையாளர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹவா என்ற பேராசை என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, தெருவுல எல்லை கோடு ஒன்று போட்டுக்கிறான். அந்த கோடு வரைக்கும் சோத்தை கட்டிட்டு அதுக்கு பிறகு படி வரக்கூடியதாக இருக்கிறது. எல்லா தெருக்களிலுமே இருக்கு. என்னுடைய தெருக்கள் மிக கவனமாக இருக்கிறது என்று அடுத்த தெருவுக்கு போய் பார்த்தா அதை விட கவனமாகத்தான் இருக்கு. எல்லா தெருவிலும் இப்படி இருக்கிறார். நான் கூட ஒரு பிரச்சாரத்தில் சொன்னேன். என்ன சொன்னேன் என்று சொன்னால், ஒரு அவசரத்திற்கு நம்முடைய தெருக்களில ஒரு அவசரத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலத்துல மிக விசாலமான இடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வந்து செல்ல முடியாத அளவுக்கு ஆகியிருக்கிறது. ஊர்ல உள்ள யாராவது மிக முக்கியமான பெரிய தலைகள் இது போன்ற கட்டங்கள்ல ஆம்புலன்ஸ்ல தூக்கி செல்லப்படக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும். அப்பொழுது இந்த தெருவை கடந்து செல்ல முடியாத சூழல் இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஊர்வாசிகளுக்கு அறிவு வரும் என்று கூட ஒரு மேடையில நான் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆட்டோ, அதாவது கார் போகலாம், லாரி போகலாம் என்ற நிலையெல்லாம் மாறி கடைசியில இப்ப என்ன ஆயிடுச்சு சொன்னா, இந்த வீட்டுல வயசாளிகள் வந்து வீட்டுக்கு வெளியே உட்காருவாங்க தெரியுமா? அந்த உட்காரக்கூடிய இடம் எங்க இருக்கு தெரியுமா? அவங்களுடைய வீட்டுக்குள்ள எல்லையில இல்ல, மாறாக தெருவுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு. தெருவுல வந்து படியை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் 3 அடி வச்சிருக்கிறான், நம்ம 4 அடி வைப்போம், நம்ம 5 அடி வைப்போம். அப்படியே சுருங்கிக்கிட்டே இருக்குது. கடைசியில பாருங்க, ஒரு அவசரத்திற்கு ஒரு வாகனத்துல ஒரு நோயாளிய அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது, ஒரு தீக்குச்சி எரியுது, இந்த மாதிரி கட்டத்துல தெருக்கள் குறுகி கொண்டே கொண்டு சென்றது என்று சொன்னால் பாதுகாப்புக்கு யார் தருவார்? யார் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமைக்கு நம்முடைய ஊர் சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் மனசில விசாலமாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் இருக்கக்கூடிய இடமும் விசாலமாக இருந்தது. நம்மிடத்தில் இன்றைக்கு மனதில குறுகிய எண்ணங்கள் அதிகப்பட்டு விட்டது. அதனால் நாம் வாழக்கூடிய இடத்தை கூட சுருக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். நடக்குதா இல்லையா? நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியில ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களால் சொல்ல முடியுமா? புதிதாக கட்டக்கூடியவர்கள் அடுத்த வீட்டை என்ன செய்கிறார்கள்? முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறார்கள். 3வது வீட்டை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால், அபகரித்தீர்கள் என்று சொன்னால், 7 பூமிகளுடைய அளவுக்கு உங்களுடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்டு உங்களுக்கு தண்டனை தரப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம ஊர்ல உள்ள 95 பேருக்கு இந்த தண்டனை நிச்சயமா உண்டு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம் அனைவரையுமே. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நம் அனைவரையுமே. அல்லாஹ் நம்முடைய மனதிலே விசாலத்தை தர வேண்டும் நம் அனைவருக்கும். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் இன்றைக்கு மழை தண்ணீர் கூட போய் சேருவதற்கு முடியாமல் தெருக்களிலேயே தேங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நாம் சாக்கடையிலே நடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு அற்புதமாக வடிவமைத்தார்களோ அது அத்தனையும் நாசப்படுத்திவிட்டு நாகரிகத்தின் உச்சத்திலே இருக்கிறோம் என்று பெயர்தானே தவிர, படிப்பிலே உச்சத்திலே இருக்கிறோம் என்பது பெயர்தானே தவிர, பொருளாதாரத்திலே நாம் உயர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது பெயர்தானே தவிர, நம்முடைய உள்ளம் சுருங்கி போய்விட்டது, கூடி குறுகி போய்விட்டது. மற்றவர்களை பற்றி கவலைப்படாத மனிதநேயமற்ற தன்மை நம்முடைய உள்ளங்களிலே மிகைத்து விட்டது. அதன் காரணமாக நாசத்தை நோக்கி நாம் படிப்படியாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அதை இந்த ஜும்மாவுக்காண்டி எடுத்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இமாம்களுடைய விளக்கத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த இமாம்கள் சொல்லி தந்த விளக்கத்திற்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்விலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். இனிமேலாவது அந்த மாதிரி வீட்டை கட்டுறவங்க அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டது, அவங்க வீட்டுல யாருக்காவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, அப்படியே உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல முடியுமா என்பதை மனசை தொட்டி யோசனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தெரியும் என்னுடைய வார்த்தையினுடைய தன்மை எப்படித்தானே ஒவ்வொரு தெருவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் திட்டமிட்டு இந்த பாலான இந்த மோசமான நிலையை நோக்கி நம்முடைய ஊர்வாசிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. அதிலும் மிக மோசமாக சில அதிகாரிகளிடத்தில் சென்று நாங்கள் பேசினோம். இப்படி ஆக்கிரமிப்பு செய்து கொண்டே வருகிறார்கள், தெருக்களை அப்படியே சுருக்கிக் கொண்டே வருகிறார்கள். ஆக்கிரமிப்பு செய்து தெருக்களை சுருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை மாற்றி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்ட பொழுது நாங்க கோடு போட்டுறோமே, அந்த கோடை அவங்க வரக்கூடாது, இதை தாண்டி வரக்கூடாது என்பதுதான் அந்த கோட்டுக்கு மேலே வீடு கட்டுறாங்க. யாரையாவது நாங்க போய் நடவடிக்கை எடுத்தா நம்ம ஊருடைய கட்சிக்காரங்க வந்துடுறாங்க, அமைப்புகளுடைய தலைவர்கள் வந்துடுறாங்க, வந்துட்டு எங்களை நடவடிக்கை எடுக்க விடாம தடுக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு சிறப்பான வேலையை நம்முடையவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவுக்கு கேவலமான வேலை. நம்முடைய வீட்டு பெண்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் திண்ணைகளிலே அமர்ந்து கொண்டு வெளியே போக்குவரத்திற்கு இடம் தெரியாமல் அவர்கள் திண்ணையிலே அமர்ந்து கொண்டு பாதுகாப்பாக இருப்பார்கள். தேவையற்ற பார்வைகளை வந்து தடுக்கப்பட்டவர்களாக நம்முடைய வீட்டு பெண்கள் இருப்பார்கள். இன்றைக்கு இப்படி வீடு கட்டப்பட்டதின் காரணமாக நம்முடைய வீட்டு பெண்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நான் பைக்ல வர்றேன்னு சொல்லி சொன்னா, தெருவில் வர்றேன்னு சொன்னா நான் கூறிட்டு வர வேண்டியிருக்கு. பொங்கலுக்கு பூராக ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பூராம ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். போற வரவெல்லாம் விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க விமர்சிக்கிற மாதிரி அவங்க விமர்சிப்பாங்க. அந்த மாதிரி நடக்குதா இல்லையா? இன்றைக்கு எல்லா வீட்லயுமே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கலாச்சார சீரழிவுக்கு நாம் எல்லோருமே சேர்த்து ஏன் இந்த ஒரு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வேதனையாக இருக்கிறது. அவசரப்பட்டு ஒரு தெருவிலிருந்து வெளியே செல்ல முடியவில்லை. தண்ணி மழை பொழிந்து விட்டால் அந்த தெருவில் கேவலப்பட்டு விடுகிறது. மழை பொழிந்த தண்ணீர் இருக்கிறதை ஊரையை சுத்தப்படுத்துகிறது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த மழை தண்ணீர் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா, சாக்கடையாக ஓடக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறதா? நம்முடைய சாக்கடைகளை அள்ளி சுமந்து கொண்டு அந்த வீடு மழை தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. அப்படியே போய்விட்டால் பரவாயில்லை, தேங்கி நிற்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? வீடு கட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இதுல வேற ரொம்ப நவீனமான முறையில படியை கட்டுறங்கிற பேர்ல 5 அடி 6 அடி வந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு எத்தனை அடி வேணாலும் முன்னால போகலாம். ஆனால் நீங்கள் 6 அடி குழிக்குள்ள போன பிறகு இந்த மாதிரி மிகவும் பெரிய தண்டனைக்கு உள்ளாகிறீர்கள் என்பதை உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நான் எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையுமே இது போன்ற மோசமான எண்ணங்களில் இருந்தும் மோசமான செயல்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவானாக. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பக்கத்து வீடு நன்றாக இருக்க வேண்டும், பக்கத்து வீடு 3ஆவது வீடு நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தான் தெருக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஊர் அல்ல, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஜமாத்துடைய ஊருடைய ஒரு பகுதி. யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அந்த ஊரை சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருப்பதுதான் நம்முடைய கடந்த கால வரலாறு. ஆனால் நிகழ்கால வரலாறு எவ்வளவு ஒருத்தர் அங்க மூத்தா போயிட்டாங்க தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி 3ஆவது வீட்டுக்காரங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. சென்னை போன்ற சிட்டிகளிலே நகரங்களிலே ஏற்படக்கூடிய சூழல் நம்முடைய தெருக்களில் கூட ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரும் யாரை பற்றி கவலைப்படாத, எதை பற்றியுமே கவலைப்படாத சுயநலமே முக்கியமானதாக நம்முடைய வாக்குகளை மாறிவிட்டது என்றால் இதுதான் காரணம். நம்மிடத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறைகள் இல்லை. இது போன்ற மழை போன்ற தருணங்கள் நம்மை நிறையவே யோசிக்க வைக்கின்றன. அன்புக்குரியவர்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது போன்ற பாடங்களை நிறையவே சொல்லித் தருகிறார்கள். இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். வரக்கூடிய காலங்களில உங்களால் எந்த அளவுக்கு சரிப்படுத்த முடியுமோ அதை நோக்கி போக வேண்டும். நம்முடைய ஊர்ல பெரிய அளவுக்கு என்ன இருக்குது, நீர்நிலை இருக்குது, அதை பாதுகாக்கணும்னு சொல்லி மரமெல்லாம் வைக்கிறதுக்காண்டி பெரிய ஒரு முயற்சி ஒரு இளைஞர்கள் கொண்ட ஒரு குழுவினால் செய்யப்படுகிறது. அங்க போய் தண்ணீர் சேரணும் நீங்க நினைக்கிறீங்களா? தண்ணீர் போய் சேரவே சேராது. என்கிட்ட தான் போய் சேர வேண்டிய ஒரு ரூட்டை பூராம வீடாக கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த புரோக்கர்களும் இந்த வீடு கட்டக்கூடிய இன்ஜினியர்களும் இந்த ஊர்களுடைய எங்கெல்லாம் அடைப்பை ஏற்படுத்தலாம், எங்கெல்லாம் நாசத்தை உண்டு பண்ணலாம், எங்கெல்லாம் ஒரு நாலடிக்கு ஒரு இடம் கிடைச்சா அதுல ஒரு வீட்டை கட்டி அதுல வந்து புதுசாக என்ன செய்யறான், ஒன்றுக்கு மேல ஒண்ணு கட்டி விட்டு உனக்கு நான் ஜோரா கட்டித்தாரேன், குறைஞ்ச இடத்துல கட்டித்தாரேன்னு சொல்லி சொல்லும்போது அப்பாவி ஜனங்கள் இவங்க என்ன செய்வாங்க, சரி கட்டி கொடுக்கட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் நம்முடைய ஊரை காப்பாற்ற வேண்டும். ஒரு இயற்கை பேரழிவு என்று சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய சோதனை தான் அது. இயற்கை பேரழிவு என்று சொல்வது தவறான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய சோதனை, அந்த சோதனைகள் வரக்கூடிய சமயத்தில் நம்மால் தாங்க முடியாத நிலைமைகள் ஏற்பட்டு வரலாம். கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹ்.